பொய் சாட்சி சொல்லாதே. 10 வரி கதை. ராஜு என்றொருவர் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் நல்ல குணங்களும் நற்குணங்களும் பெற்றிருந்தார். ஏழைகள் மீதும் எளியோர் மீதும் அன்பு காட்டு குணமும் பிறருக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மையும் அவரிடம் இருந்தது. யாராவது தவறு செய்தால் அதை சுட்டி காட்டும் துணிச்சலும் அவனுக்கு இருந்தது. எனவே அந்த ஊர் மக்கள் ராஜு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தனர். அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் ராஜுவின் செல்வாக்கை கண்டு பொறாமைப்பட்டனர். அவர்கள் அவனை களங்கப்படுத்த தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. செல்வந்தர்களான சாமும் ராமும் இதனால் மனவருத்தம் அடைந்தனர். ஏதோ ஒன்றை செய்த ராஜுவின் நற்பெயரை கெடுக்க அவர்கள் முடிவு செய்தனர். ராஜு அந்த பணக்காரங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. ஆனால் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, மற்ற பொது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் அந்த நல்ல மனிதரான ராஜுவுக்கு தான் முதலில் மரியாதை செலுத்தினர். இதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் மனதில் பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்து கொண்டு ஆலன் என்ற ஒருவனை அழைத்தார்கள். ஆலனுக்கு ஊர் மக்களிடையே நல்ல பெயர் இருந்தது. ராஜுவின் புகழை அளிக்க ஆலனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சாமு ராமு நினைத்தார்கள். சாமு ராமு சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினர். அவர்கள் ஆலனை தங்கள் வீட்டிற்கு அழைத்து, ஆலன், எங்களுக்காக நீ ஒன்று செய்ய வேண்டும் என்று கூறி அவரிடம் ஒரு பணக்கட்டை காட்டினர். பண நோட்டுகளை கண்டதும் ஆலனின் ஆசை அதிகரித்தது. அவன் அவர்களிடம், உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்றார். உடனே அவர்கள் அவனை பார்த்து, இந்த வலிமை மிக்க ராஜு தன்னை ஒரு பரிபூர்ணமாவன் என்று காட்டிக்கொள்கிறான். அவனால் இந்த ஊரில் நாங்கள் அவமதிக்கப்படுகிறோம் என்றார்கள். அவனுக்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும். அவர்கள் ஆலனிடம் தங்களுக்கு அவனது உதவி தேவை என்று கூறினார்கள். மேலும் தங்கள் திட்டத்தை அவனிடம் விளக்கினார்கள். எங்களுடைய 3 லட்சம் ரூபாயை நீங்கள் எப்படியாவது நல்ல மனிதனான ராஜுவின் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். நாங்கள் காவல்துறையில் புகார் அளித்து அவனை கைது செய்வோம். அவன் 3 லட்சம் ரூபாய் திருடினான் என்று நீ பொய் சாட்சியம் மட்டும் கொடு. மற்ற விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சாமு ராமு ஆளிடம் கூறினர். ஆலன் அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னபடி செய்வதாக கூறினான். இது கேட்டு சாமு ராமு மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சதித்திட்டம் திட்டமிட்டபடி நிறைவேறியது. அவர்கள் இருவரும் தங்களுடைய 3 லட்சம் பணம் திருடப்பட்டதாக காவல்துறையில் புகார் அளித்தனர். யாரையாவது சந்தேகிக்கிறீர்களா என்று அவர்கள் கேட்டபோது அவர்கள் உடனே ஆலனை கூட்டி சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆலன் அந்த காவல் அதிகாரியிடம், இந்த ஊரில் ராஜு என்றவர் இருக்கிறார் என்று கூறினான். நேற்றிரவு அவன் அவர்களுடைய வீட்டிலிருந்து பணத்தை திருடிவிட்டு வேகமாக சென்றதை என் கண்ணாலேயே பார்த்தேன். நீங்கள் அவனை விசாரித்தால் எல்லா உண்மைகளை வெளிவரும் என்று சற்றும் யோசிக்காமல் கூறினான். காவலர்கள் ராஜுவின் வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் அவரது வீட்டை சோதனையிட்ட போது ராஜுக்கே தெரியாமல் ஆலன் வீட்டை ஒரு மூலையில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காவல் அதிகாரிகள் ராஜுவை பார்த்து, இந்த பணம் எப்படி உங்கள் வீட்டிற்கு எப்படி வந்தது என்று கேள்வி கேட்டார்கள். ராஜு பொறுமை இழக்காமல், ஐயா, இந்த பணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அது எப்படி இங்கே வந்தது என்றும் எனக்கு தெரியாது. இதில் ஏதோ சதி இருக்கிறது என்றான். ஆலன், நீங்கள் கவனித்தால் விஷயம் தெரிந்துவிடும். விசாரணையில் நான் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பேன் என்று அவர் கூறினார். ராஜு ஊரில் நன்கு மதிக்கப்படும் நபர் என்பதால் காவல்துறை அதிகாரிகள் ஆலனின் வீட்டிற்கு சென்று அவனை சோதனையிட்டனர். போலீசார் அவரது வீட்டில் இருந்த சில ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். அந்த கட்டுகளை ஆய்வு செய்ததில் அவை அனைத்தும் கள்ள நோட்டுகள் என்பது தெரிய வந்தது. ஆலன் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர்கள் கள்ள நோட்டு விளக்கில் அவர்கள் அவன் பெயரையும் சேர்த்தனர். இது எறிந்த ஆலன் காவல்துறை அதிகாரியை பார்த்து, ஐயா, எனக்கு அந்தளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லை. எனக்கு பண தேவை இருந்ததால் தான் ராஜுவுக்கு எதிராக பொய் சொன்னேன் என்றான். அதற்காக கடவுள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுத்திருக்கிறார். சாமு ராமன் தான் இதை செய்யும்படி என்னிடம் சொன்னார்கள். இல்லை என்றால் அந்த கள்ள நோட்டுக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்லை என்று அவன் உண்மையை சொன்னான். உடனடியாக காவல்துறையினர் சாமு மற்றும் ராமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிகழ்வின் மூலம் ராஜு மீதான மக்களின் மரியாதை அதிகரித்தது. நீதி கருத்து: ஒருபோதும் யாருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாதீர்கள். அது ஒரு நாள் வெளிவரும். பொய் சாட்சி சொன்னவர் தண்டிக்கப்படுவார். எனவே ஒவ்வொருவரும் மனசாட்சியுடன் வாழ்ந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும்.